ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் ரோபெக்ஸஸ் எலிமெண்ட்ரி டெக். நான் பார்க்க போகிறது டென்ஷன் லைன்லாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அங்கே இன்னொரு மெத்தட் ரெஸ்கியூ கார்டு யூஸ் பண்ணி, அதாவது லேண்ட்யார்ட் 5mm லேண்ட்யார்டு அந்த மாதிரி ரோப்பை யூஸ் பண்ணி எப்படி டென்ஷன் லைன் அடிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ ஒரு சைடு ஃபிகர் 8 போட்டுட்டு நம்ம இந்த பக்கம் வந்து எக்யூப்மெண்ட் இல்லாமல் புள்ளி சிஸ்டம் அந்த மாதிரி இல்லாமல் எப்படி டைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஃபால் ரெஸ்டனாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைடு ஃபிகர் 8 இந்த சைடு ஃபிகர் 8 போட்டு 2 சைடு ஃபிகர் 8 போட்டிங்கன்னா இப்போ டென்ஷன் ஆகணும். ரோப் டென்ஷன் ஆனால் தான் டென்ஷன் லைன் மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணுறீங்க, ரெஸ்கியூ கார்டு, இந்த லேண்ட்யார்டு ரெஸ்கியூ கார்டு லேண்ட்யார்டுன்னு சொல்லலாம், மேஜிக் ரோப்புன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த மாதிரி ப்ரொஸ்டிக் ஷேக் போடணும். இந்த ரவுண்டாக நம்ம ஸ்லிங் மாதிரி ரவுண்டாக நம்ம வந்து நாட் போட்டு பிசர் நாட் போட்டு, ஸோ அதில் வந்து ப்ரொஸ்டிக் ஷேக் போடணும். ரோப்பில் ப்ரொஸ்டிக் ஷேக் மினிமம் 2 ரவுண்ட் 3 ரவுண்டு மினிமம் 2 ரவுண்டுக்கு மேலே தான் இருக்கணும். ப்ரொஸ்டிக் ஷேக் போட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி எப்படி கேப் போட்டிருக்கேன்னு பாருங்கள். எக்யூப்மெண்ட் இல்லைன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், புள்ளி சிஸ்டம் இல்லைன்னா, கால் புள்ளி இல்லைன்னா எப்படி நம்ம டைட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அது போட்டோம். இப்போ அது போட்டு நம்ம வந்து அதை தான் இப்போ புள்ளி சிஸ்டத்துக்கு பதிலாக நம்ம வந்து ரெஸ்கியூ கார்டு யூஸ் பண்ணுறோம். இந்த லேண்ட்யார்டு யூஸ் பண்ணுறோம். லேண்ட்யார்டை யூஸ் பண்ணும்போது கீழே ஒரு அடிஷ்னலாக ஒரு ரிக்கிங் பாயிண்ட் கொடுத்து, நம்ம இழுக்கிறதுக்கு சார் ரிக்கிங் பாயிண்ட் கொடுத்து அதில் புள்ளி சிஸ்டத்தை போட்டு இழுப்போம். அந்த புள்ளி சிஸ்டத்துக்கு பதில் தான் நம்ம ரெஸ்கியூ கார்டு வந்து லேண்ட்யார்டு போடுறோம். லேண்ட்யார்டு போட்டு இழுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த லேண்ட்யார்டு வந்து 5mm லேண்ட்யார்டு 3mm லேண்ட்யார்டு அந்த மாதிரி இருக்கும். இழுக்கிறதுக்கு நம்ம வந்து கையில் பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஹார்டாக இருக்கும், நம்மளுக்கு ஸ்லிப் ஆகும், நம்ம டைட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு அடிஷ்னல் ரோப் எடுத்துகிட்டு அதில் வந்து பேரல் நாட்டு ஃபிகர் 8 எந்த நாட்டாவது போட்டு இந்த லூப்பு இந்த ரெஸ்கியூ கார்டுக்கும் அந்த ரெஸ்கியூ கார்டுக்கும் இந்த லேண்ட்யார்டுக்கும் அந்த லேண்ட்யார்டுக்கும் போட்டு அதுலேருந்து ஒரு கேரபினை எடுத்து கேரபினுக்குள்ளே தான் போடணும். அப்புறம் மெட்டல் பீஸ்க்குள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு இழுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், கேரபினா சின்ன கேரபினா மாதிரி ஒன்று போட்டிருக்கேன், ப்ரூஸ் கேரபினா. அந்த மாதிரி டைட் பண்ணுறதுக்கு அதை போட்டுட்டு நம்ம இப்போ வந்து டைட் பண்ணுறோம். டைட் பண்ணும்போது அந்த ஃபிகர் 8 இருக்கிற பகுதி வந்து லூஸ் ஆகும். பாருங்கள், இந்த டைரெக்ஷனில் இழுத்திங்கன்னா எப்படி இழுத்தாலும் டைட் ஆகும். ஸோ இந்த டைரெக்ஷனில் இழுத்திங்கன்னா டைட் ஆகும், ஆனால் நம்ம ஹோல்டு பண்ணுறது கஷ்டம். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, திருப்பி இன்னொரு இந்த கேரபின் ஓப்பன் பண்ணி திருப்பி இன்னொரு ரவுண்டு அந்த பக்கம் போகிற மாதிரி, ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிற மாதிரி, இப்படி நம்ம இழுத்துட்டு ஹோல்டு பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த பக்கம் போயிட்டிங்கன்னா இன்னொரு ரவுண்ட் அடிச்சிடும். அதாவது இந்த ரோப் வந்து 2 ரவுண்ட் ஆயிரும். அப்போ நம்ம ஹோல்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த டென்ஷன் லைன் இழுக்கும், இந்த டென்ஷன் லைன் இந்த ரெஸ்கியூ கார்டு லேண்ட்யார்டு வந்து இழுக்கும்போது டைட் ஆகும். இப்படி இழுக்கிறது கஷ்டம். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, கேரபினாக்குள்ளே விட்டுட்டு டைரெக்ஷனை மாற்றி இழுக்கிறோம். கேரபினாக்குள்ளே அந்த ரோப் போட்டு ஸோ அந்த டைரெக்ஷனுக்கு போயிடுறோம், நம்ம நாட்டு போடுற டைரெக்ஷனுக்கு போயிட்டு இந்த டைரெக்ஷனில் நம்ம இழுக்கிறோம். இப்போ இழுக்கும்போது உங்களுக்கு ஹோல்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நம்ம டைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் இப்போ நம்ம வந்து இழுக்கிறோம், டைட் ஆகுது. பாருங்கள், டைட் ஆகுது. நல்லா டைட் ஆச்சுன்னா அப்படியே கையில் இறுக்கமாக பிடிச்சிட்டு அந்த ரோப்பை இறுக்கமாக பிடிச்சி கேரபினாக்குள்ளே விட்டு ஹால் லாக் போடணும். ஹால் லாக் போட்டிங்கன்னா எப்படி இருந்தாலும் ஸ்லிப் ஆகாத அளவுக்கு ஹால் லாக் போடணும். டைட் பண்ணி போட்டுட்டு இப்போ அந்த ஃபிகர் 8 இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபிகர் 8 வந்து நம்ம வந்து லூஸாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் ரோப் டைட்டாக இருக்கும். இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற ஃபிகர் 8 வந்து லூஸாக இருக்கும். ஸோ அந்த இது லூஸாக இருக்கிறது வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணணும். பாருங்கள், இப்போ வந்து டைட் பண்ணி வச்சு நல்லா டைட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஹேண்ட் டைட்டில் தான் பண்ண முடியும். ஸோ நல்லா டைட் ஆனோடனே அதை ஹோல்டு பண்ணிவிட்டு அந்த ரோப்பை அப்படியே ஹோல்டு பண்ணி கேரபினாக்குள்ளே விட்டு நாட்டு போடணும். நாட்டு போடுறோம். அந்த நாட்டு வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிற மாதிரி, அந்த ரெஸ்கியூ கார்டு லேண்ட்யார்டு இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிற மாதிரி நம்ம வந்து நாட்டு போடணும். நாட்டு போட்டு இந்த ஃபிகர் 8 பாருங்கள், இந்த மாதிரி நாட்டு போடணும், ஸ்லிப் ஆகாமல் இருக்கிற மாதிரி நாட்டு போட்டு. இப்போ நம்மளுக்கு வந்து டென்ஷனாக இருக்கிறது வந்து ரெஸ்கியூ கார்டில் தான் இருக்குது, அந்த லேண்ட்யார்டில் தான் இருக்குது. அந்த லேண்ட்யார்டில் நம்ம லோடு கொடுக்கக்கூடாது, டைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், லோடு கொடுக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறோன்னா, லோடு வந்து
நம்மளுக்கு ரோப்பில் வர அளவுக்கு பண்ணிக்கிட்டு அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபிகர் எயிட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபிகர் எயிட் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்குமா டைட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பண்ண டைட்டை விட இப்போ நல்லா டைட்டாக இருக்கும். இப்போ அது வந்து கரெக்டாக ட்ரெஸ்ஸிங் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த டென்ஷன் லைன் வந்து ஓரளவுக்கு ரொம்ப ஃபுல் டென்ஷன் இல்லாமல் லைட்டாக ஓரளவுக்கு இதாகும். நம்ம அதை வச்சு ஃபால் ரெஸ்ட்லாம் யூஸ் பண்ணலாம். இல்லை ஒர்க் ஏரியாவில் பேரிகேட் மாதிரி போடலாம், இல்லை வீட்டு யூஸ்க்கு போடலாம், ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா, சிங்கிள் ரோப்பில் பார்த்திங்கன்னா ஃபால் ரெஸ்டன் பண்ணலாம், சிங்கிள் ரோப்பில் ஃபால் ரெஸ்டன் பண்ணலாம், சிங்கிள் பாயிண்ட். ஸோ நம்ம இப்போ ரோப் ஆக்சஸ் இந்த மாதிரி ஃபால் ரெஸ்ட் அந்த மாதிரி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா டபுள் ரோப் போட்டிங்கன்னா சேஃப், 2 பாயிண்ட் கான்ட்ராக்ட் வரும். இப்போ சிங்கிள் பாயிண்ட் கான்ட்ராக்டில் இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இது நம்ம எனக்கு எத்தனை நாலேஜுக்கு நான் டைட் பண்ணியிருக்கேன், போட்டிருக்கேன் இந்த வீடியோ. ஸோ இது ஃபாலோ பண்ணுறது கரெக்டாக யோசனை பண்ணி எங்கே பண்ணணுமோ அந்த மாதிரி இடத்துல பண்ணுங்கள். மற்றபடி நார்மலாக நீங்கள் எக்யூப்மெண்ட் போட்டு டைட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம அந்த ரிஸ்க் கார்டு வந்து ஏன் வச்சுருக்குறோம் அப்படின்னா, அந்த மேஜிக் ரோப் ஏன் வச்சுருக்குறோம் அப்படின்னா, ஸோ திருப்பி அந்த ஃபிகர் எயிட் கல்ட்ருக்கு நம்மளால் முடியாது, ஏன்னா டைட் பண்ணியிருக்கோம். ஃபிகர் எயிட் கல்ட்ருக்கு டைட் பண்ணோன்னா இந்த டென்ஷன் லைன் லோடு கொடுக்கும்போது நம்ம டைட் பண்ணால் ஃபிகர் எயிட் வந்து கழட்ட முடியாது, ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன பண்ணோன்னா திருப்பி வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இழுக்கணும். அந்த இழுக்கிறதுக்கோசரம் தான் அந்த டென்ஷன் லைனை அப்படியே வச்சுருக்கிறோம். அந்த லேண்ட்யார்டை வந்து அப்படியே வச்சுருக்கோம். பாருங்கள், இப்போ ஃபிகர் எயிட் வந்து டைட்டாக இருக்குது. ஓரளவுக்கு நம்ம வந்து லோடு வந்து மேஜிக் ரோப் ரிஸ்க் கால் இல்லாமல் பார்த்துக்கணும். இல்லாமல் பார்த்துட்டோன்னா இப்போ லைட்டாக லூஸ் விட்டோன்னா, நம்ம ரோப்பு லைட்டாக லூஸ் விட்டோன்னா லோடு வந்து அந்த ஃபிகர் எயிட்டில் வந்துடும். அப்போ ஃபால் ரெஸ்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், லைட்டாக லூஸ் விட்டாச்சு. இப்போ அந்த டென்ஷன் லைன் வந்து ஃபிகர் எயிட்டில் தான் இருக்குது. இந்த சைடு 2 எண்ட்லேயும் வந்திருக்கு, ஃபிகர் எயிட்டில் தான் இருக்குது. ஸோ பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு டைட்டாக இருக்குது. ஸோ நம்ம இந்த வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் டைட் பண்ண முடியாது, இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு டைட் பண்ணியிருக்கிறோம் எக்யூப்மெண்ட் இல்லாமல். இன்னும் வித்தவுட் எனி எக்யூப்மெண்ட் we need to tight for some situation. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் என்ன பண்ணலாங்கிறக்க சொன்னால் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஃபால் ரெஸ்டன் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ திருப்பி பாருங்கள், இப்போ திருப்பி நம்ம அந்த ஃபிகர் எயிட் ரிமூவ் பண்ணுறோம், அந்த டென்ஷன் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா கழட்ட முடியாது, ஏன்னா டென்ஷன் ஆகிடுச்சு, டைட் ஆகிருக்கு. அது ரோப்பெல்லாம் நாட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம், கரெக்டாக ட்ரெஸ்ஸிங் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கழட்ட முடியாதனால என்ன பண்ணுறோம், திருப்பி நம்ம வந்து அந்த ரெஸ்க்யூ கார்டை வந்து இந்த மேஜிக் ரோப் வந்து இழுக்கணும். இழுத்தா தான் நம்ம வந்து இந்த பாயிண்ட்டை கிளியர் பண்ண முடியும். பாருங்கள், அதை இழுக்கும்போது அந்த ரோப் வந்து லூஸ் ஆகும். ஸோ அந்த கேரபினை லூஸ் விட்டுட்டு நல்லா இழுத்து பாருங்கள், இழுத்து அந்த ஃபிகர் எயிட்டை அந்த பைட்லேருந்து எடுக்கணும். எடுத்தாச்சு. ஸோ டென்ஷன் லைன் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ டிசைன்டர் அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னாக்கா நம்ம நிறையா டைட் பண்ணுறது இருக்குது. இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இல்லாமல், எக்யூப்மெண்ட் எதுவும் இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.